டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 2026 ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. நம்ம ஜிக்கு பண்ணுவோம். ஜி கண்டிப்பாக காப்பாற்றுவார். லைன் போடு. ஹலோ. जी नमस्ते जी. நமஸ்தே ஜி. 2026 எலெக்ஷனில் நம்மளுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னீங்களே, ஏதாவது பண்ணுங்க ஜி. பாருங்கோ, உங்க கட்சி இந்த இலை கட்சி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உங்களுக்குள்ளேயே கட்சிகளில் எல்லாரும் செதஞ்சு போயிருக்கீங்க. அதையெல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்தால் நம்மள் உங்களுக்கு போஸ்டிங் தரான், பதவி தரான். ஜி அதான் ரொம்ப கஷ்டம் ஜி. ஆளுங்க ஒவ்வொரு பக்கம் இருக்கானுங்க. இந்த மிச்சர் வாயா இருக்கான் பாருங்க, கண்டிப்பாக வரமாட்டான். அந்த குனிஞ்சு போவான் பாருங்க, அவனெல்லாம் சேர்க்கறது கஷ்டம் ஜி. என்னாஜி இப்படி சொல்றீங்கோ? அப்போ நம்மளுக்கும் உங்களுக்கு பதவி கொடுக்குறது கஷ்டம் ஜி. ஐயோ ஜி எப்படிலாம் சொல்லாது ஜி. உங்களுக்கு என்ன, இந்த மிச்சர் வாயினும் குனிஞ்சு போடணும் சேர்க்கணும், அதானே? அது அப்படியே அந்த ஆங்கிலேயன் பொம்பளை இருக்கும்ல, மன்னார்குடி, அதுவும் சேர்த்துருங்கோ. ஐயோ ஜி, அது கொஞ்சம் டேஞ்சர் பொம்பளையாச்சே ஜி. ஐயோ, நம்ம அதுக்கு மேலே டேஞ்சர் ஜி. நீ ஒழுங்காக கட்சியை சேர்த்தா முடிஞ்சா சேரும், இல்லைன்னா இந்த பதவியை நான் கோட்டு குத்துருவேன். வேணாம் ஜி. அது இன்னைக்கு நேற்று வந்த பையன், நம்மளாம் பயங்கர ஸ்ட்ராங்கான கட்சி. உங்களுக்கு என்ன சேர்க்கணும் அதானே? கண்டிப்பா சேர்த்துறேன் ஜி. ப்ளீஸ் ஜி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜி வச்சிடாதீங்க. எனக்கு ஒரு டவுட்டு. போலுபா. இல்லை, உங்கள் சைடில் ஒருத்தன் இருக்கிறான், சாட்டையில் அடிச்சுமா, அவனை நீங்கள் நம்புறீங்கோ? அரே பையா, நம்மளுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு, நம்மளுக்கு அப்புறம் பேசுகிறேன். சரி ஜி. ஓகே, சுக்ரிவா. இதை கேட்டால் மட்டும் பதில் வராது. இவனுங்க கட்சியில் மட்டும் டுபாகூராக இருப்பானுங்க. என்ன எளவோ. சரி சேர்ப்போம். ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணலாம்? நம்ம மிச்சர் வாயனுக்கே பண்ணுவோம். ஹலோ ஐயா, மிச்சர் ஐயா. டீ சாப்பிட்டே பேசலாம், வந்துருங்க. ஓகே வச்சிடறேன். ஐயா காட்பாடி ஐயா. வந்துருங்களா? வந்துரு. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லையே, வரேன்ட்டானே. எல்லாம் காஞ்சி போய் கிடக்குறாங்க போல. அம்மா, ஆங்கிலோ இந்தியன் அம்மா. ஆமாம்மா, நம்ம ஆஃபீஸ் தான்மா. ஆமாம். ஓகே, வந்துருங்க. இவளெல்லாம் அம்மான்னு கூப்பிட வேண்டியதாக. சரி, வந்து தொலையிட்டோம். 3 பேரை சேர்த்தாதான் அவன் கட்சியில் போஸ்டிங் தரேன்ட்டான். வரட்டும். ஓகே, மிஷின் ஸ்டார்ட்ஸ். எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. இவன் என்ன மேலேயே பார்த்துட்டு இருக்கான், இந்த அம்மா என்ன அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். நார்த் இந்தியன் மிச்சர் பௌத்தச்சா நல்லா இருக்கு. நீ இன்னும் திருந்தவே மாட்டியா? 2 கலங்கா கூட்டு தான் இருக்கு இது வரைக்கும். சரி அம்மா, ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம் ஐயா. உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா ஐயா? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஏங்க என்னங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அது அவர் பழக்கம் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? அவர் அமைதியாக இருந்தால் போதும். ஏங்க மிச்சர் சவுண்ட் விடுதா, வாய் சவுண்ட் விடுதாங்க, பாருங்களாங்க. மீட்டிங் கூப்பிட்டாச்சு, என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? 2 பேருக்கு கொடுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஐயா நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, நான் பேசிக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக முடிவு எடுத்துக்கலாம். ஏங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன், நம்மளுக்கு கட்சியில் நம்ம இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது போஸ்டிங் கிடைக்கும். நம்ம கூட்டணி வச்சுக்கலாமா? ஏங்க இதை முதல்ல மியூட்டில் போடுங்க. என்னங்க இது? இருங்க நான் பேசுகிறேன். சத்தம். ஐயா கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்கய்யா. இன்னும் ஒரு 100 இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது மிச்சர்லாம். ஆமாம், இந்த கேள்வியை நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். சரி சாப்பிட்டு விடுங்க, அவர் எதுவும் கேட்காது. அம்மா, நம்ம கூட்டணி வச்சுக்கலாமாம்மா? அப்போ தாம்மா நம்மளுக்கு ஏதாவது ஒரு, ஆல்ரெடி நம்ம கட்சி ரொம்ப நாரி போய் கிடக்கு. நம்ம கட்சி நம்ம ஒரு காலத்தில் செகண்ட் பிளேஸில் இருந்தோம். ஏங்க ஒரு காலம் இல்லைங்க, ஒவ்வொரு காலமும் இனி வரும் காலமும் நம்ம தாங்க, இரட்டை இலை தாங்க நம்ம கட்சி, அதுதாங்க. ஏங்க என்னங்க அதெல்லாம்? சரி விடுங்க, அவர் பழக்க தோசைன்னு சொல்லிட்டேனே. அப்பனும் இப்படி தாங்கிறான், பிள்ளையும் இப்படி தாங்கிறான். இருங்க ஐயா, மிக்சர் காலி. ஏங்க யார் இது? பேன்சிப் மாதிரி இது. ஐயா இவங்கள தெரியலையா? நம்ம அம்மாங்க. நம்ம அம்மாவா? யார் உங்க அம்மாவா? ஐயோ, அம்மாவோட அம்மா. கொஞ்சம் லைட்டா ஆயாவா? இதெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க காலில் விழுந்து பதவி
அப்புறம் காலை வாரினாரு. காலையும் வாரணம் அது பழைய கதைலாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏங்க நான் அதெல்லாம் கேட்கலங்க. யாருங்க அந்த பொம்மநாட்டி? கொஞ்சம் லைட்டா முடி நரைச்சிருச்சுங்க. நம்ம சுசியம்மா. சுசியம்மாங்க. அம்மா சின்னம்மா உடம்பு பசிக்கலாமா? ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கீங்க பொழுது? மறந்துட்டோமா, மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா பண்ணுறது, வயசாகுது இல்லையா? ஐயா கட்சியை விட்டு போனோன்னா இவங்கள மறந்துட்டீங்களா? கொஞ்சம் கொளுத்தி போடாதீங்க, இருங்க. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? எல்லாம் தப்புங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம்? சரி ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் ஒன்று சேரலாம், வாங்க கை கொடுங்க. இவன் கூட சேர மாட்டாங்க, இவன் வேர்க்கடை சாப்பிட்டு வராங்க. இல்லையா ப்ளீஸ்யா, நம்ம சேர்ந்தாதான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இவன் மிச்சர் சாப்பிட்டு எதுக்குங்க? இவன் பையன்லாம் தூக்கி போடுங்க. கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்போமே. நீங்கள் 3 பேர் இருந்தால் தான் நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க மேல் இடத்துல. கொஞ்சம் இல்லாட்டி கோட்டுக்கு போயிடுமா? கோட்டுக்கு போகணுமா? அப்போ அவங்க கூட கை கொடுங்க. எனக்கு அந்த பொதுச்செயலாளர் தான் நான். ஐயோ சரி, உனக்கு பொதுச்செயலாளர் தான் நீங்கள். போதுமா? சந்தோஷமா? அம்மா நீங்களும்மா கட்சியில் ஒரு முக்கியமான பதவி உங்களுக்கு இருக்கும். எல்லாம் கை கோத்துடலாமா? ஐயா கை கோத்துக்கங்கய்யா. ஐயோ ஏங்க என்னங்க இது? கையை நக்கிறது சப்புறது இதே வேலையா இருக்குது. சரி விடுங்கய்யா, எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கை கோத்து. உங்களுக்கு கட்சியில் போஸ்டிங்னா வேணாமா? ஏங்க அதுக்கு சப்பிடுகிறா இருக்கு அவரு. ஏங்க ஐயா ஏங்க ஒரு அளவுக்கு தாங்க எல்லாமே. ஐயா ரொம்ப தப்புங்க. ஐயா வாங்கய்யா, இன்னொரு பிள்ளை தரேன், நான் கண்டிப்பாக தரேன். கை மட்டும் கோத்துக்கங்கய்யா. கோத்துக்க. ஏங்க என்னங்க? சரி இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன், கையை கோத்துக்க. ஓகே. நாம் ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு செயல்படுவோம். வெற்றி. ஏய் ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, அப்படி சாப்பிடுவோன்னு நினைச்சே பார்க்கலையா. எவ்வளோ வாங்கிட்டு வந்தையா மிக்சரு. அதனால தாங்க அவன் பதவி அப்படியே பறிச்சேன். ஆமாம் எல்லாம் தயவு செஞ்சு இது அப்படியே ஒரு கீசிடும். அது கூட்டின்னு வரும். ஐயோ சண்டை போடாதீங்க. இன்னொருத்தன் எங்கன்னு தெரியல. அவன் வேணாங்க. எங்க அந்த ஸ்டவ் பின் மாதிரி ஒருத்தன் வருவானே. ஐயோ டேய், நீ எதுவுமே பேச மாட்டேடா வெண்ண பயல. வச்சுக்கிட்டே இருக்கான். ஏங்க இருங்க, இதை தூக்கி இப்படி போடுங்க. இப்போ வருவான் பாருங்க. ஐயோ அவனுக்கு வந்துட்டேனா? பொது செயலாளர். ஐயா 2 பேரும் கொஞ்சம் 3 பேரும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தோம்னா ஆளுக்கு ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அதை தாங்க நானும் சொல்கிறேன், ஒத்துமையாக இருப்போம்னு சொல்கிறேன். யாரு கேட்குறா? இந்த கேள்வியை நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். சொன்னதே சொல்லுங்கிறானே. அம்மா நீ ஏதாவது பேசாமா? சமரசிம்மா ரெட்டி. அவங்க அப்படி இல்லை. ஏங்க சமரசிம்மா ரெட்டிலாம் இங்கே வரக்கூடாது. இது எங்கள் ஆட்சி, நாங்கள் தான் வருவோம். நாங்கள் 4 பேர் தான் உட்காருவோம். இல்லை நான் தான் பொதுச் செயலாளர். என்னங்க சொல்கிறது? இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. இந்த மீடியா மாதிரி சொல்கிறேன் நான். ஏங்க இது என்னங்க பண்ணலாங்க இருந்தால? ஐயா நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டு நம்ம சமரசிம்மா ரெட்டிலான்றாங்க. சரி விடுங்க, நம்ம கை கோப்போம். பலம். நாம் ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். இன்றைய முக்கிய செய்திகள். ஐயா எல்லாம் கை கொஞ்சம் இருக்குங்க. இலைக்கட்சியின் கொஞ்சம் நியூஸை பாருங்க. பொதுச் செயலாளர் பிக் பாபி அவர்கள் தற்போது உயிரோடு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏங்க என்னங்க இது? சந்திப்பார். ஏங்க நம்ம தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் எல்லா வேலையும் பார்த்தோம், சிசிடிவி எவ்வளோ ஒழிச்சோம். இந்தாம்மா சுசிகலா, என்னதான் பண்ண? நீ வச்ச மருந்து வேலை செய்யலையா? சிசிடிவி அவரை பிடுங்கின ஹாஸ்பிட்டலே விலைக்கு வாங்கினா என்ன ஏந்து வரேன்றாங்க. அவங்க புதைச்சமே. 100 சேனல்ல 100 விதமாக பேசிட்டு இருந்தாங்க. அண்டர்டேக்கர் கதை தெரியாதா அவங்களுக்கு? மிச்சம் எப்படி பேசுகிறான்? எனக்கு சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா அது ஃபேக் நியூஸாக இருக்கும். நம்ம தான் ஒன்று சேர்ந்தோம்ல. இல்லைங்க, நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணிட்டோம். அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குமா இல்லையாங்க? பெரிய பைலட் ஹைஜாக் பண்ணுறாரு. எல்லாம் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம்ல. அது பொய்யான நியூஸ் தான் சொல்கிறோம்ல. நம்ம தான் நம்ம 4 பேர். இப்போ எங்க அவங்க ஒருத்தவங்க வந்தால் கூட பொய்க்கே கொஞ்சம் வைத்த கலக்குதுங்க. நம்ம 4 பேர். அவங்க ஒருத்தர் வந்தால் கூட நம்மளை எதுவும் செய்ய முடியாது. கட்சி இப்போ நம்மளுது, புரியுதுங்களா? மிச்சர் கறிகளை ஒரே டவுட்டு, மிச்சர் கொடுப்பீங்கல்ல? செருப்பு கட்டுங்க நாய. என்னங்க இதெல்லாம் தவறுங்க. ஏங்க ஏய் காலாம் மூஞ்சி கூப்பிட்டதுக்கு இவனை மரியாதை கொண்டு கூப்பிட்டதுக்கு எப்படியும் கூப்பிட்டுருக்கோம். இவன் பையனுக்கெல்லாம் எங்கள் போஸ்டிங் கொடுக்குறீங்க? சரி விடுங்க, நம்ம கட்சியில் ஒரு 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 4-5 ஓட்டு வரும்ல. அவன் பையனாலியா? நல்லா வரும். என்னங்க டாக்டர் அந்த காலை அவன் பாடியெல்லாம் உசார் பண்ணிட்டான். நம்ம சரி மிச்சர் சாப்பிடுவோம், நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கலாம்.
நல்லா இருக்கியா? நார்த் இந்தியாவிலேருந்து வந்தது. நம்ம ஜி தான் கொடுத்தது. நல்லா இருக்காமா? ஹேய், ஏன் மிச்சராது? கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். ஏங்க காட்டு. ஏங்க என்னங்க இது? இல்லை, அவங்க லேடிஸ் சாப்பிட்டுமே. அம்மா கொடுத்துருங்கம்மா, பாவம். நான் போறேன், நான் ஏஞ்சி இல்லை இல்லை, கொடுத்துருங்க. ஏங்க என்னங்க இது? வாய் உள்ள வரல விடுறாரு. நார்த் இந்தியா. அப்புறம் பரவாயில்ல, நீ மிச்சர் ஏங்க வாய் உள்ள வரல விடுறாரு அவரு. சரி விடுங்க. நியூஸ் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இல்லை இல்லை, சாப்பிட்டேன். என்னங்க, நம்ம 2020 நம்ம தானே? அது ஃபேக் நியூஸ் தானே? ஓகே. அரே என்னங்க? மரங்கத்தி வாயா என்ன சொல்றா? என்னடா? அம்மாவா? யார்? உங்க அம்மாவா? அம்மாயா? உங்க அம்மா ஏன்னா இங்க வராங்க? நிதி வேணுமா? அதுலயா? அம்மாயா? ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? உடம்பு சரியில்லையா? ஏரி வேலை வேலை போட்டு தரணுமா? மகளிர் சுய உதவி வேணுமா? அப்புறம் என்ன? அம்மாயா? ஏய் சத்துணவு வேலை வாங்கி தரணும் உங்க அம்மாக்கு. பைத்தியக்காரங்களா? அம்மாயா? பெரிய அம்மாயா? பெரிய மம்மியா? பிக் மாமியா? ஏங்க என்னங்க இதெல்லாம் கட்டுக்காரன்னு சொன்னீங்க, பொருளையும் சொல்லியிருந்தீங்க. இந்த ஆள் சொன்னா நானு ரெசார்ட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்க போற? எல்லாரையும் சேர்த்துட்டு. ஏங்க எனக்கு பேதி ஆகுதுங்க. நான் போறேன். எனக்கு மிச்சர் கிடைக்காதா? ஏங்க இவனை கொண்டுருங்க இல்லை என்ன கொண்டுருங்க? அவனை கொண்டுருங்க. எனக்கு பேதி ஆகுதுங்க. நான் பொதுச் செயலாளர் கிடையாதா? குனிஞ்சு போயிருங்க. அம்மா மன்னிச்சு விட்டுருவாங்க. கேள்வி சிப்பா 500 கோடி வேணுமா அதுக்கு? மக்களுக்காகவே நான் தங்க தாரகை, இரும்பு மனுஷி, இரும்பு திரை, எங்க அம்மா வாழ்க. செய்வீர்களா? நான் சொல்வதை செய்வீர்களா? இப்போ நான் ஒரு 4 பேரை செய்ய போறேன். வரேன். சாப்பிட்டுக்கு போறோம், எஸ்கேப் ஆகும். ஐயோ நீங்க தான் இருக்கியா? ஏன் இழுச்சுக்கிட்டே இருக்க? சரி அமைதியா இரு. ஏய் கீழே நடா தெரிஞ்சுக்கிற? சரி இந்த ரணங்களத்துலயும் ஒரு கிளி கிழிப்பு. போ போ, நல்லா கட்சியில் சேர்த்தம் போ. எனக்கு போஸ்டிங்கே இல்லைன்னா கூட பரவாயில்லடா. அம்மா வராங்க, கதரை விட போறாம அசிங்கப்படுத்த போறாங்க. என்ன பண்றீங்க? 500 கோடி இங்கதான் இருக்காம. நீ சாவே மாட்டியா? எங்க போனாங்க? ஒருத்தரையும் காணுமே. ஒரே ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா. காட்பாடி யார் அந்த மாமிசம்மால? அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இதை நீ இன்னும் மாத்தவே இல்லைல்ல? எந்திரி. அம்மா நீ ஆசீர்வாதம் பண்ணி தூக்கி கொடுங்கம்மா. சரி எந்திரி. சரி நான் மாமிச மலையா இருந்துட்டு போறேன். நீங்க என்ன மலை? அம்மா இது கேஸ் ட்ரபிள்மா. ஓ கேஸ் ட்ரபிளா? தின்றது மிச்சர் வாயம்மா, ஆனால் கேஸ் ட்ரபிள் எனக்குமா. ஓஹோ எங்க அந்த மிச்சர் வாங்க? அது தெரியல, எங்கே போறதுக்கு திடீர்னு இருக்கோம்மா. நான் உங்க இடத்துல இருந்து நாட்டுக்காக உழைக்க ஆரம்பிச்சு போராடி ரொம்ப சோர்ந்து போயிட்டோம்மா. ஓ சரி இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு தான் நான் உங்களை கௌரவிக்க வந்திருக்கேங்க. ஆமா உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கு, அவருக்கு ஒரு போஸ்டிங்கு, நல்ல போஸ்டிங்காக தர போறேன். அம்மா நான் பொதுச் செயலாளர்மா. ஓ பொதுச் செயலாளர். ஏய் நீ காலில் உளுந்து வேண்டனப்பே நான் அவளை நம்பிடக்கூடாதுடா. நம்பி தொலைஞ்சிட்டேன். நல்லா செஞ்சுக்கடா என்ன. இப்போ நான் செய்கிறேன் பாருங்க. என்ன கை காட்டுற? யாரு? இல்லைம்மா. இதென்ன புடவெல்லாம் ஆகுறது? அதுக்கு ஏற்றி விடு. இங்கே வா, மூஞ்சியை பார்ப்போம். வாங்க மூஞ்சியை பார்ப்போமே. மாட்டினா மன்னார்குடி. மூஞ்சியை காட்டுங்கம்மா. கங்க்ராச்சுலேஷன் சுசி. நல்லா இருக்கீங்களா? என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கியா? இருக்கியா? நல்லா இருக்க போல. மிச்சரே மிச்சரா வந்துடாதா?
மிச்சிரு வந்துட்டான் பாருவேன். வா. யாராவது என் மிச்சர் டப்பா ப்ளீஸ். மிச்சர் டப்பா தானே? பிக் மம்மி, பிக் மம், நல்லா பிக் மம். சிரிக்கிறத விடவே மாட்டேன் நீங்க. நல்லா இருக்கீங்க. ஏன்டா அப்படி மிச்சர் சாப்பிட்டு கச்சி என்னடா அப்படி இப்படி வச்சிருக்க நீனு? உன்னை எதுக்கு தெரியுமா மிச்சர் சாப்பிட வச்சேன்? நீ எதுவுமே பேசக்கூடாதுக்காக தான். அதவே ஒரு பழக்கமாக்கிட்டேன். ஆமாம், உங்களெல்லாம் சேர்த்து வைக்க போனே அங்கோட்டேன். என்னடா அவர் அப்பவே இடத்தை காலி செய்து விட்டார். நீ ஏன்டா இப்படி இருக்க? கட்சி ஏதாவது பண்ணணுமா? ஏதாவது டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்லையா? நான் போச்சுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேம்மா. இழுச்ச மேலேருந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. ஏங்க என்னங்க இது அம்மா அப்படி பேசிட்டு இருக்காங்க? ஏங்க ஏதாவது தவறுங்க. ஏய் பாத்திரம் கழுவுறது அதுதான் ஒன்று. அந்தர் பல்ட்டி கேள்விப்பட்டிருக்கேன். இது அகாத காப்பல்ட்டியா இருக்குது. பாத்திரம் கழுவுறது அம்மா எதுக்கு பேசலாமா? அந்த பாத்திரம் கழுவுற என்ன என்ன ஏன்டா காலே உளுந்து கிடப்ப? இப்ப எதுக்கு பேசுற? எதுக்கு? அவன் உழுவாத காலே கிடையாது, நக்காத காலே கிடையாது, இவன் தின்னாத மிச்சரே கிடையாது. இவன் இழுச்சுக்கிட்டே தான் இருப்பான். என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் எடு. ஊட்டி ரெசார்ட்ல உள்ள வச்சிருக்கேன். போச்சு இந்த பொம்பளை. பூர்வீக சொத்து மாதிரி உழைச்சு வாங்கின மாதிரி பண்ணுது. ஆமாம்மா அம்மா அம்மா வாழ்க. புரட்சி தாளகை, இரும்பு மனுஷி, புரட்சி புதல்வி, எம்ஜிஆரோட. உங்க ரெண்டு பேரும் கூட நான் மன்னிச்சு விடுவேன்டா. இவ என்கிட்ட அந்த ஆட்டையை போட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாளா? எம்மா நல்லா கொடுத்தாங்கம்மா. மென்ன பேச்சுல பாத்தீங்களா? இது எப்படி இந்த பாருங்க இப்படி பண்ணிச்சு பாத்தீங்களா? ஆமா ஆமா கிடைச்சிச்சு. சத்தியெல்லாம் பண்ணியாடி, ஏதாவது செஞ்சியாடி என் மேல எனக்காக? சமாதியா கட்டிட்டீங்களே எல்லாம். சமாதி கட்டும்போது ஜெயில இருந்தியே, நீ எப்படி கட்டின? சரி, ஆக மொத்தம் நான் இருந்தேன். எனக்கே போஸ்டிங் எல்லாமே நான் காட் பாடி டெட் பாடின்னு என்ன சொல்கிறேன் மிச்சர்? ஏய் நம்ம போகிறோம் டிவி கேல சேர்ந்தோம். என்னுடைய பேச்சுல ரொம்ப ஆணாதிக்கம் ரொம்ப ஏங்க பின்ன என்னங்க பண்ணுறது? ஒரு பொதுச்செயலோட மரியாதை இல்லாமல் இப்படி பேச என்னங்க பண்ணுறது? எங்களை வந்து அவர் கூப்பிட்றாரு நடிகர் அஜய், நாங்கள் போகிறோம். அப்போ பாருங்க, அப்போ தான் தெரியும் எங்கள் அருமை. அப்படியா? போகலாண்ணா, மிச்சர் வாங்கிட்டா சொல்கிறேன். ஏங்க என்னங்க இது? சரி சரி, காலில் உழுவாத. வேர்க்கடல கீழே கிடந்துச்சா? நல்லா இருக்கா வேர்க்கல்ல? டேஸ்ட் பண்ணுறீங்களா? பாரு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு நான் இருக்கிற வரையும் கட்சி ஒழுங்காக இருந்துச்சு. நீங்கள் நான் இல்லாதப்ப கட்சி என்னென்ன பண்ணீங்கன்னு நான் மேலே எல்லாம் பார்த்துட்டேன். அதுக்கான தண்டனை தான் இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்க. தேனுங்கிறா? ஏய் நான் மிச்சம் இதை பொம்பளை கூட நான் வச்சுக்கிறியா? எதுவுமே எத்தனை வரும்போது இருங்க. ஏன்டா மாக்கா மடையங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? இந்த மாங்கோட்டை என்ன தெரியுமா பொண்ணு? நம்ம கட்சியை பூக்கட்சிக்கு விற்கிறதுக்கு பிளான் போட்டுட்டான். அங்கே ஒரு பெரிய அமௌண்ட்டே வாங்கிட்டான் என் ஃபோட்டோவை வச்சு. அந்த கோமதாஸ் என் ஃபோட்டோவை ஊழல் பண்ணுறவங்க ஃபோட்டோவை வைக்கக்கூடாதுன்ட்டு அவன் அப்படி கதறினான். அவன் கூட கூட்டணி வச்சான். அதுவும் கண்ணு தெரியாது. அதே போல் நம்ம கேப்டனு அவரும் என் ஃபோட்டோவை ஊழல் பண்ணவங்க ஃபோட்டோவை வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்பா வந்து அவன் கூட்டணி சேரும் போது அப்பா அவன் கேட்க புத்தி இல்லை உங்களுக்கு? என்னங்க அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நல்லா கேளுங்கக்கா. என்ன நல்லா கேளுங்கக்கா? என்ன நல்லா கேளுங்கக்கா? அம்மா இவங்க அட்டுவத்தை விடுங்க. இவங்க அண்ணன் ஒருத்தன் தான் பாத்தீங்களா? என்ன பண்ணா? ஐயோ 20 ரூபா கொடுத்து ஒரு ஊரே ஏமாத்திட்டாமா அவன். அவனை பத்தி நல்லாவே தெரியுமே. ஆமாமா. ஆமா, எங்க அவன் எங்க போனான்? மேல இருந்து நான் வந்து பார்க்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எங்க வந்து கூப்பிட்டு சொல்லுங்க. கூப்பிடு அவனை. கவலைப்படாதீங்க, அவரே வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்காரா? அம்மா தான். நிம்மதி உங்கள் சாய் அம்மா. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? அம்மா அவங்க நல்லவங்க தான்மா. நான் துரோகம் பண்ணலாமா? வீட்டில் 10 பாத்திரம் தேக்கி வந்துட்டு நாட்டியே ஆளணும் ஆசைப்பட்டாங்க. அவங்களோட நாங்கள் பரவாயில்லைங்க. உங்கள் காலில் ஊந்தாங்க, நாங்கள் பதவிக்கு வந்திருக்கோம். சரி, நீ என்னடா பண்ண? குக்கர் வாங்கினா சமையல செஞ்சு சோறு வச்சியா? எவனக்கா ஒருத்தரா சோறு போட்டியாடா நீ? இவன் ஏன்டா இப்படி எச்ச பயிரா இருக்கான்? என்னம்மா பண்ணுறது? இவனை எப்போ நான் கட்சி அவனை இப்படி எப்போ நான் வந்து முதல்வர் ஆக்குனேன் ஒரு கட்டத்தில். சுசி, நீ அப்படி போ, தம்பி எப்படி விடுங்க.
ஏண்டா நான் இருந்தப்ப இந்த கட்சிக்கு வந்து ஒரு எட்டி கூட பார்த்தது கிடையாது. ஆமா நான் இல்லாதப்ப என்னண்ணா பண்ணு, என்னண்ணா அட்டிவலம் பண்ணி வச்சிருக்க? ஆமா 20 ரூபா கொடுத்து ஜெயிக்கிறவன் 20 ரூபா கொடுத்தாமா அவன். 20,000? அவள் தரேன்னு சொல்லிட்டு வெறும் 20 ரூபா கொடுத்து ஜெயிச்சிட்டாமா அவன். என் பேர்லயே ஒரு கட்சி ஆரம்பிச்சு. ஆமா உம்மா முன்னேற்ற கழகம். ஆனா நீ ரொம்ப திறமைசாலி தான்டா. கொஞ்சம் கீழே குடிய, உன கும்மா குத்து குத்தணும். ஒட்டிக்கு போறான். நீங்க 2 பேரும் வெளியே போங்க. ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. அடுத்து இவங்க 2 பேரும் கவனிச்சிட்டு வராங்க. பொதுச் செயலாளர் நானு, நீ தான் துணை முதலமைச்சர். வச்சுறாங்க தரேன். நீங்க 2 பேர் தாங்க கட்சிக்கு உண்மையா இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நல்லா அடிமா, நல்லா அடிங்க. அம்மா பொதுச் செயலாளர் நான் ஒரு முதலமைச்சர். எத்தனை பேர் காலில் விழுந்திருக்க தெரியுமாடா? தெரியுமா தெரியாதா? அவ காலில் விழுந்திருக்க கடைசியில். இப்போதானே சொன்னேன் வேலைக்காரின்ட்டு. அப்பயும் அவ காலில் விழுந்த. நீங்க இல்லையா அம்மா? இல்லை போ, அங்கேயே போய் உள்ள போங்கடா. என்ன கம்நாட்டி பயிலுக்கு என்னென்ன வேலை செஞ்சிருக்கானு கட்சியில் ஒருத்தனையும் சும்மா விடக்கூடாது. அம்மா என்னம்மா நீங்க என்ன பண்றீங்க? நான் யார்கிட்ட முதல் மாதிரி சாதாரண ஆள்லாம் கிடையாது. நான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர். ஓஹோ, நான் நினைச்சா உங்களை தூக்கிடலாம் அவங்க பதவி விட்டுண்டு. என்ன பண்ணிடுறீங்க? மேலெல்லாம் கை வைக்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம. இதெல்லாம் ஆவற கதையா இல்லை. உங்களை உறுப்பினர் தொழில் நீக்கான முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, அப்போ இந்த வேலை ரட்ட. அப்போ இந்த கட்சிக்கு நான் உறுப்பினர் செயலாளர் கூட இல்லை. அப்போ வந்து இப்படியோ இப்போ வந்து ரட்டா நான் உள்ள நான் வெளியே. என்ன நினைச்சிட்டு திரும்பங்கடா. டெபாசிட் கூட வாங்கடா நம்ம. அம்மா இந்த வயசுல அந்த கட்சியில நான் எப்பேற்பட்ட கட்சியா வச்சிருந்தேன். நீங்க அந்த கட்சி சதைச்சிட்டீங்களா? நான் தெரிஞ்சிட்டேம்மா. இதுக்கு எப்போ நான் இது வர மாட்டோமா? பயமான விட்டுருமா? எங்களுக்கு உயிர் போயிட்டா போதுமா? நாங்கள் ஊருக்கு ஓடிடுறோமா? நாங்கள் ஊரில் போயிட்டு சரி எந்திரிங்க. எண்ணிக்கடை போட்டு போய்க்கிறோம். சரி காலில் உழுவுறது கோவம் தான். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நான் தெரிஞ்சிட்டேம்மா. சரி தெரிஞ்சிட்டீங்க. நான் மிச்சரே சாப்பிட மாட்டேன் இனிமே. சரி என் ஊருக்கே போயிடுறோமா? இருங்கடா, நான் உண்மையை சொல்ல விடுங்கடா. நான் அம்மா இல்லை. பாப்பாவா? ஆமா. ஏங்க என்னங்க அதெல்லாம்? வேஷம் போட்டதுக்கே இந்த அலறீங்க 2 பேரும். தொடங்கடங்கி போயிடலாம். இதே உண்மையா அம்மா வந்தா என்னடா பண்ணுவீங்க நீங்க? போய் உன் புள்ள குட்டியெல்லாம் நீ படிக்க கட்சியை டெவலப் பண்றாங்க. தென்பாண்டிச்சி அப்படி போயிட்டாங்களா? நல்லா நடிச்சிடாதீங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.